பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த நாளிலும் தேவனை நோக்கி பார்க்கும் கிருபையை இந்த காலவேளையில் நாம் கர்த்தர் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் 1 சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கிறேன். ஆமென். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய் சொல்லுகிறது சவுல். ஆமென். தாவீதிடத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவனால் ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட்டால் அவன் பெரிய காரியங்களை செய்வான். இந்த கால வேளையில் நம் பல நேரங்களில் ஆமென் ஆண்டவருக்காக, குடும்பத்திற்காக, தேசத்திற்காக பெரிய காரியங்களை செய்யணும்னு எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அந்த மன வாஞ்சை வரலாம், நல்லது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒருவன் மேல் இருக்கும்போது அவன் பெரிய காரியங்களை சபையிலும், ஆமென், தேசத்திலும், ஆமென், குடும்பத்திலும், ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியங்களிலும் பலத்த கிரியைகளை செய்ய அது ஏதுவாயிருக்கும். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய். யார் யார் தேவ சந்நிதியில் ஆண்டவரே என்னால் இந்த ஏதாவது ஒரு காரியத்தை, பலத்த கிரியையை, பயங்கரமான ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று யார் யார் விரும்பி ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்திற்கு அந்த காரியம் நடந்தேற தேவன் நம்முடைய ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் காட். யாக்கோபின் ஜெபத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நீ ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். என்ன ஆசீர்வாதம் அவனுக்கு குறைவாக இருந்தது? ஆடு மாடுகள், ஆமை, பிள்ளைகள், குடும்பங்கள், வேலைக்காரிகள் எல்லாம் நிரம்பி இருக்கிறது, 2 பரிவாரங்கள் என்று அவனை சொல்லத்தக்கதாக. ஆனால் இவ்வளவு ஆசீர்வாதத்தை வைத்துக்கொண்டு என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் ஆமை போராடி பிடிவாதமாய் கேட்கிறான்? ஆமீன். மரண பயம், தன் சகோதரனை குறித்த பயம். எஸ், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதனை பெரியதாக்கும். ஆசை ஐஸ்வர்யம் அல்ல, அறிவு ஞானம் அல்ல, ஆமே, ஹல்லேலூயா, செயல்திறன் இருக்கலாம். ஆனால் அந்த பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாய் தேவாசீர்வாதம் நிச்சயம் தேவை. எந்த இடத்திலும் ஆமே எடுத்த முயற்சிகள் ஃபெயில் ஆனதா, எடுத்த முயற்சிகள் தோல்வி அடைந்ததா, பயப்படாதே. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும் என்று யாக்கோபு புலம்பினது போல தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு தெய்வ பிள்ளைக்கு வரும்போது அவன் பெரிய காரியங்களை செய்வான். தாவீது தன் வாழ்க்கையில் பலத்த கிரியைகளை கர்த்தருடைய ஆமென் நாமத்துக்கென்றும் தேவ ஆலயத்துக்கென்றும் அந்த இஸ்ரவேல் ஜனத்தின் தேசத்துக்கென்றும் பெரிய காரியங்களை செய்ததை நாம் அறிவோம். ஆமென். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையானால் நீ பெரிய காரியங்களை செய்வாய். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல காலை வேளைக்காய் துதிக்கிறோம். என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு தேவ பிள்ளையின் மேல் இறங்கி வரும்போது அவன் இந்த பூமியிலும், ஆமென், குடும்பத்திலும், தேசத்திலும், கர்த்தருடைய ஊழியங்களிலும் பெரிய காரியங்களை செய்வான். இந்த நாட்களில் ஒவ்வொரு தெய்வ பிள்ளையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள தகுதியுள்ள பாத்திரங்களாய் ஆயத்தப்பட என் ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஓட்டத்தில் பெரிய காரியங்களை செய்தவர்களாய் ஓட தேவன் உதவி செய்வீராக. கிருபையில் மறைத்துக் கொள்ளும், ஆசீர்வதித்து வழி நடத்தும். கிறிஸ்து இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதித்தால் நீ பெரிய காரியங்களை செய்வாய். God bless you. Praise the Lord.